ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம குரட்டையை எப்படி விரட்டலான்னு பார்க்க போகிறோம். குரட்டை தூக்க கோளாறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகும். இது தூக்க சுழற்சியையும் தொந்தரவு செய்யக்கூடியது. தூங்கும்போது கழுத்து தசைகள் இலகுவாகும். அப்போது மூக்கு தொண்டை பாதை குறுகியதாக மாறும். அதனால காற்று நுரையீரலுக்குள்ள செல்வது சிரமமாக இருக்கும். மேலும் திசுக்கள் அதிர்வுக்குள்ளாகும். குரட்டை விடும்போது தான் இந்த பிரச்சனைகள் உண்டாகும். குரட்டை பிரச்சனையை கட்டுப்படுத்த சில வீட்டு வைத்தியங்கள் கை கொடுக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன உணவுப் பொருட்கள் உட்கொண்டு இதை கட்டுப்படுத்த முடியும்னு பார்க்கலாம். முதல் பொருள் சோயா. குரட்டை பிரச்சனை இருப்பவர்கள் பால் பொருட்களை உட்கொள்வது நல்லதல்ல. பசுவின் பால், பாலாடை கட்டி போன்றவை கபத்தை அதிகரிக்கும். இதனால இரவில் குரட்டை பிரச்சனையும் அதிகமாகும். பால் பொருட்களுக்கு மாற்றாக சோயா பால் உள்ளிட்ட பிற சோயா பொருட்களை உட்கொள்ளலாம். அவை உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குவதோடு குரட்டையும் குறைக்கும். அடுத்தது தண்ணீர். தினமும் போதுமான அளவு தண்ணீர் பருகுவது சளியை போக்கும், மார்புக்கும் இதமளிக்கும். சளி உருவாகுவதை தடுக்க உடலில் எப்போதும் நீர்ச்சத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் 3 லிட்டர் தண்ணீர் பருக வேண்டும். பருகினால் மார்புக்கு இதமளித்து குரட்டை பிரச்சனையிலிருந்து விடுபட உதவும். போதுமான நேரம் தூங்குவதும் குரட்டையை தவிர்க்க உதவும். உடலும் உள்ளமும் உற்சாகமாக இல்லாவிட்டால் தொண்டை, நாக்கு தசைகள் இறுக்கமடைந்து விடக்கூடும். அதனாலும் குரட்டை உருவாகிவிடும். தினமும் 7 மணி நேரம் தூக்கம் அவசியம். தூங்குவதில் சிக்கல் இருந்தால் குரட்டை பிரச்சனையும் தலை தூக்கிவிடும். அடுத்தது பாதாம். மெலட்டோனின் நிறைந்த உணவுகள் குரட்டையை குறைக்க உதவும் என்று கண்டறியப்பட்டுள்ளது. மெலட்டோனின் என்பது அடிப்படையில் ஒரு ஹார்மோன் ஆகும். பாதாம், கிவி, செர்ரி மற்றும் அன்னாசி போன்ற பழங்களில் இந்த ஹார்மோன் நிறைந்திருக்கிறது. அவற்றை உணவில் சேர்த்துக் கொள்வது குரட்டையில் இருந்து விடுபட உதவும். அடுத்தது நாசி ஸ்ப்ரே. நாசி ஸ்ப்ரேக்கள் பயன்படுத்துவதும் குரட்டையை கட்டுப்படுத்த உதவும். தூங்குவதற்கு முன்பு தலையை நன்றாக சாய்த்து கொண்டு மூக்கு வழியாக ஸ்ப்ரேயை தெளிக்கலாம். அடுத்தது பூண்டு. சூடான உணவுகள் குரட்டையை குறைக்க உதவும். பூண்டை வறுத்து சூடாக சாப்பிடுவது சளியை போக்கவும் அது உருவாகுவதை தடுக்கவும் உதவும். பூண்டில் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளும் உள்ளன. பூண்டின் ருசி நாக்குக்கும் விருந்து படைக்கும். அதன் வாசனையையும் நிறைய பேருக்கு பிடிக்கும். அடுத்தது சாமந்தி டீ. சாமந்தி டீயில் ஆல்பா பிசபோலோல் மற்றும் டைமசோலின் ஆகிய அலர்ஜி எதிர்ப்பு சேர்மங்கள் உள்ளன. இவை குரட்டையை குறைக்க உதவும். காலையிலோ அல்லது மாலையிலோ சூடாக சாமந்தி டீ பருகலாம். அடுத்தது மிளகு கீரை எண்ணெய். இந்த எண்ணெயில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் உள்ளன. அவை நாசியின் உள்புறத்தில் உள்ள அலர்ஜியை குறைக்க உதவும். நாசி அடைப்பை திறந்து குரட்டையை நிறுத்த உதவும். அடுத்தது இஞ்சி. இஞ்சி மற்றும் தேன் கலந்த டீ பல நோய்களை கட்டுப்படுத்தக்கூடியது. காலையிலும் இரவிலும் இந்த டீயை பருகுவது குரட்டை பிரச்சனையை குறைப்பதற்கு உதவும். இரவில் நல்ல தூக்கமும் வரும். இஞ்சியில் அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் உள்ளன. அவை தொண்டைக்கு இதமளிக்கும், குரட்டையையும் போக்கும். அடுத்தது நெய். ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு நன்மை செய்யும் நெய் குரட்டையை கட்டுப்படுத்தவும் உதவும். அதனை உணவில் சேர்த்து கொள்ளலாம். மேலும் சில பழக்க வழக்கங்களை பின்பற்றுவது குரட்டையிலிருந்து விடுபட வழிவகுக்கும். உடல் பருமன் கொண்டிருந்தால் அதனை குறைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். புகைப்பழக்கம் கொண்டவர்களாக இருந்தால் அதனையும் கைவிட வேண்டும். தினமும் தவறாமல் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். நாக்கு, தொண்டைகளுக்குரிய பயிற்சிகளை மேற்கொள்வதும் பலன் தரும். இரவில் தூங்குவதற்கு முன்பு முகத்தில் நீராவி பிடிப்பதும் நல்லது. பயன்படுத்தும் தலையணையை அடிக்கடி மாற்றுவதும் அவசியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாழ்க்கையில் துன்பங்களை தூக்கி தூர போட்டுட்டு சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் இருங்க.